மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனம்மா ஏற்றி வச்சா குங்குமம்மா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் அதோட டே 1 பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம வைக்க போகிற வேர்ல்டுக்கான நேம் டியூட் ஆர் மீ. ஓகே காய்ஸ், டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்குது, எங்கே இருக்குது. இந்தா இருக்குது. 1 மினிட் டைப் பண்ணிடுறேன். ARMY. ஓகே காய்ஸ், இப்போ போட்டாச்சு, அப்லோட் பண்ணிடலாம். அங்கே கேம்குள்ளே போகலாம். போயிட்டு இருக்கு காய்ஸ், லைட்டாக வெயிட் பண்ணுங்க. ஏறிட்டு இருக்கு, ஏறுதா? இதோ காய்ஸ், ஏறிட்டு இருக்கு காய்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பாட்டில் விட்டுட்டு இருந்தோம்? ஓகே, ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க, நம்ம விட்டால் பாட்ட ஆரம்பிக்கலாம். மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனம்மா ஏற்றி வச்சா குங்குமம்மா பார்த்தேனே கண்ணால் கேட்டேனே உன்னை போல. ஓகே காய்ஸ், வந்துச்சு காய்ஸ். ஓகே வாங்க போகலாம். இங்கே எங்கே காணும்? சரி காய்ஸ், ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் நம்ம தேடணும் காய்ஸ். ஏன்னா மைன்கிராஃப்டில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜாம்பிஸ், அப்புறமா எண்டர்மேன், ஸ்லெண்டர்மேன், கால் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஏர்டெல் வார்னிங்ஸ் மேமா, இது வேறு தட்டி ஓடுது ஏதோ வச்சோம். சரி வாங்க, நம்ம ரெசிங் கேம் தந்துட்டு ஆடலாம். ஓகே, சீக்கிரமாக இந்த கட்டையெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறமா நான் சேஃபான ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன் காய்ஸ். அது என்ன மாதிரியான இடம்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் போயிட்டு பார்க்க தான் இன்னும் காய்ஸ். அப்போ தான் காய்ஸ் தெரியும் என்ன இடத்துக்கு போகிறோன்னு. சரி வாங்க, இதெல்லாம் வெட்டி முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் கவலைப்படாதீங்க. நியூ ரெசிபி அன்லாக்டு. ஓகே, ஸோ அதில் காட்டியிருக்க ரெசிபீஸ்லாம் நம்மளால் போட முடியும். இன்னொன்று காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு கிராஃப்டிங் டேபிள் தான் காய்ஸ் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு முடித்தாதான் நம்மளால் மீதி இருக்கிற பொருளெல்லாம் செய்ய முடியும். ஓகே சரி காய்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு என்ன நாள்னு தெரியும்? இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ODI நம்பர் 2. அது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே வாங்கள் செல்லலாம். ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஏங்க காய்ஸ், மாட்டிக்கிட்டேன். பாருங்க காய்ஸ், கீழே விழுந்ததில் எனக்கு அடி வேற பட்டுச்சு. ஓகே, போகலாம். போய்கிட்டே இருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே தான் இருக்கணும் காய்ஸ். ஏன்னா ஒரு நல்ல இடம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நிறையவே ஜாம்பிஸ், எண்டர்மேன் அண்ட் பிக், அந்த பிக் மாதிரி ஒரு மான்ஸ்டர் வரும், அது பேர் எனக்கு தெரியாது. அப்புறமா ஒரு பூதம் வரும், ஸ்லைம் வரும், அப்புறமா வெடிக்கிற மாதிரி ஒருத்தன் வருவான், ஸ்கெலிட்டனு. ஓகே, ஹே இங்கே பாருங்க, நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் காய்ஸ். அந்த பக்கம் பச்சை, இந்த பக்கம் என்ன கலர்? எல்லோ கலரா? ஆமாம், ஃபோன் லைட்டாக ஹேங் ஆகிடுச்சு காய்ஸ், அதான். பொல்லும் கீழே விழுந்திருப்பேன். சரி, அப்படிக்கா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், அது உங்களுக்கு சர்ப்ரைஸாகவே காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். இங்கே பாருங்க காய்ஸ், 3 இடமே ஒன்று சேர்ந்த மாதிரியான இடம். இந்த பக்கம் பார்த்தா அது என்ன கலர்? ப்ரௌன் கலரில் ஒரு இடம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பச்சை கலரில் புல்வெளி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா பீச் சைடு இருக்குது. சரி வாங்க போயிட்டு பிளாக்ஸ் உருவாக்கலாம். ஓக் பிளாக்ஸ். ஓகே இருங்க காய்ஸ், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளையும் செஞ்சாச்சு, அங்கே போட்டுடுவோம். வாங்க, இப்போ நம்ம பிக்காக்ஸும் கத்தியும் உருவாக்கிடலாம், அதாவது ஸ்வாடு. ஓகே, இப்போ இதை உடச்சி இப்போ நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நம்மளுக்கு கீழே பேக் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு இருக்கும். அது கோடுன்னு நினச்சிடாதீங்க, அதுதான் நம்மளுடைய சர்வைவலுக்கான பாயிண்ட்ஸ்.
அதாவது நீங்கள் எவ்வளோ அப்கிரேட் ஆகுறீங்களோ அதில் ஒரு பாயிண்ட்டாக வரும். இப்படி ஒரு கோடாக அது பாயிண்ட் ஏற்றும். அப்புறமா இது ஃபுல்லாக ஒரு லைன் முடிஞ்சிச்சின்னா 1 மேலே போட்டுடும். அப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறமா இங்கே மேலே ரெட் கலர் ஹார்ட் இருக்கும், அதுதான் நம்ம உயிர். அது போயிடுச்சுன்னா நம்ம செத்துருவோம். இங்கே சாப்பாடு இருக்கும், அது நம்ம சாப்பிட்டே ஆகணும், இல்லைனாலும் நம்மளுக்கு ஹார்ட் குறைஞ்சி அவ்வளோதான் இறந்து போயிடுவோம். ஓகே காய்ஸ், வாங்க இதெல்லாம் நம்ம வெட்டி முடிச்சிடுவோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறமா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, ஒரு 2 பேர் வச்சு பார்ப்பாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம லிட்டில் பிரதர்ஸ் கேமிங் தமிழ் சேனலை. ஓகே, சீக்கிரம் இதோ கைஸ் இதெல்லாம் வெட்டி முடிச்சிடுறேன். அப்புறமா இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே போய்ட்டு ஒரு இது இருக்குல்ல, கட்டையா மண்ணா, அது ஒன்றுமே எனக்கு புரியலை. ஓ கட்டையா, ஓக் பிளாக்கா, எப்போ அங்கே போச்சு? சரி காய்ஸ், வாங்க நம்ம இந்த மண்ணெல்லாம் இப்படிக்கா வெட்டி முடிச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வீடு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மண்களெல்லாம் சேவ் பண்ணிப்போம். பாருங்கள், அங்கே மண் 15 இருக்குது. இப்போ நம்ம ஓக் பிளாக் வீடு தான் கட்ட போகிறோம். இருந்தாலும் எது நம்மளுக்கு இவ்வளோ மண்ணுன்னா, அது இந்த மாதிரி சுற்றி இடத்துலலாம் போட்டு வைக்க, அப்போ தானே இடம் பேலன்ஸ் ஆகும். அப்புறமா நம்ம இந்த புல்லெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் பிகாக்ஸை வச்சு. ஸோ இங்கே பிளாக் போட்டுருவோம். இருங்க, முடிய போகுது, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சா? இதோ பார்க்குறேங்க. இங்கே இன்னும் முடியலை காய்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ராவாக எதுக்கோ போடுவோம். போடு மண்ணை போடு, போடு மண்ணை போடு. ஓகே காய்ஸ், போட்டாச்சு. இப்போ உட்டன் பிகாக்ஸ் எடுத்துப்போம். இங்கே வெட்டிடலாம். ஓகே, அங்கே பாருங்கள் காய்ஸ், சீக் கிடச்சிருக்கு. அங்கே இதையும் வெட்டிடலாம், இதையும் வெட்டிடலாம். அங்கே பாருங்கள், என்ன ஒரு சீக் கிடச்சிருக்கு. ஓகே, சரி வாங்க கிராஃப்டிங் டேபிள் அங்கே வச்சுடுவோம். அப்புறமா ஓக் பாக்ஸை உருவாக்குவோம். ஓகே காய்ஸ், 57 ஓக் பாக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, எடுத்துப்போம். ஓகே காய்ஸ், வாங்க இப்போ வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சீக்கிரம் அங்கே போட்டேன் காய்ஸ் தெரியாமல். ஓகே, அங்கே பாருங்கள், ஒரு சீட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஒர்க் பிளாக்கை டச் பண்ணிட்டு இப்போ ஒர்க் பிளாக்கை போடுவோம் அந்த இடத்துல. ஓகே, போடு சீக்கிரமாக போடு. ஓகே, சாரி காய்ஸ், ஃபோன் வந்துடுச்சு. சரி காய்ஸ், வாங்க நம்ம இப்போ போட்டுடலாம் கட்டையை. நம்ம அந்த சைடில் நின்றுட்டு இருந்தோன்னா போகிறதுக்கு கஷ்டம் இல்லை. அங்கே பாருங்க காய்ஸ், லாமா போய்ட்டு இருக்குது. ஓகே, இடம் பிளாக் ஆயிடுச்சு. வாங்க போடலாம். ஓக் பிளாக். ஓகே, அப்படிக்கா போகணுமா? ஓக் பிளாக். ஓ, கீழே வந்துட்டோம். சரி காய்ஸ், வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம மறுபடியும் மேலே ஏறி போயிட்டு வைக்க ஆரம்பிப்போம். வை. ஓகே, வைக்கணும். பிளாக் வச்சாச்சு. இந்த இடமும் வச்சாச்சு. வாங்க போய்ட்டு இப்போ வெளில பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வாங்க போய்ட்டு அந்த இடத்த வெட்டிடலாம். அங்கே பாருங்கள் ஒரு ஆடு. ஆனால் அந்த ஆடெல்லாம் நம்மளுக்கு பெட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகாது காய்ஸ். ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஆடு கலர் ஒயிட் கலர் ஆடு தான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஏன்னா அப்போ தான் பெட்டு உருவாக்க முடியும். அதுவும் 3 தேவை, அதுதான் ப்ராப்ளம். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 2 அதே மாதிரி கண்டுபிடிச்சாகணும். அதுதான் காய்ஸ் ப்ராப்ளம்.
இங்கே பாருங்கள் மேலே 2 தொங்கிட்டு இருக்குது. அந்த இலையால் அடிச்சிடுவோம். ஓகே இங்கே பாருங்களாமா. ஓகே போகலாம் சீக்கிரம். இந்த பிளாக்கை வெட்டத்துக்கு ஏன் இது இவ்வளோ நேரம்? நடுவில் வராதுடாலாமா. ஓகே போகலாம். நியூ ரெசிபி அன்லாக்டு. ஓ இதை வச்சுட்டுல இவ்வளோலாம் செய்யலாமா? ஓகே வாங்க எடுப்போம். ஓகே வந்துடுச்சு. ஐயோ இந்த லாமாவா நம்மளுக்கு நடுவுலையும் வந்துட்டுருக்கே காய்ஸ். சீக்கிரமா. ஐயோ என்னங்க இப்படி பயமுறுத்துச்சு. நான் கூட ஜாம்பின்னு பயந்துட்டேன் காய்ஸ். ஓகே வாங்க போய்ட்டு நம்ம டோர் செய்யணும். ஏன்னா டோர் தேவை. அப்போ தான் எதுவுமே நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வராது. வாங்கல் செய்யலாம். ஓகே காய்ஸ் செஞ்சாச்சு காய்ஸ். மாலை பொழி எது காய்ஸ். ஒன்றுமே சொல்ல முடியல காய்ஸ். ஓகே காய்ஸ் வாங்க நம்ம இப்போ மைனிங் பண்ணலாம். மைன்கிராஃப்ட்டுக்கு பேர் வச்சதே இதுக்காக தான், மைனிங். ஏன்னா இது ஒருத்தருடைய கனவால் உருவாச்சான். அவர் பேர் எனக்கு தெரியாது, அதான். அவர் பேர் தான் ஸ்டீவ். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன் அவரை பற்றி. சரி வாங்க நம்ம இப்போ இதை டர்ட் வச்சு அடைச்சிடலாம். இந்த சைட்லேயே பிளாக் இருக்குது, அதையும் நம்ம டர்ட் வச்சு அடைச்சிடலாமா? சரி அடைச்சிடலாம் கைஸ். ஓகே வாங்க. இது என்ன இடம்? ஓ நம்ம மைனிங் பண்ண இடமே வேணா. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் டார்ச் வாங்கி போட்டுருந்தோம் கைஸ். ஓகே ஸோ இப்போ நைட் ஆயிடுச்சு. வாங்க ஸோ நம்ம மைனிங் முடிச்சிக்கலாம். பிகாக்ஸ் உடஞ்சிச்சு அதான். ஓகே காய்ஸ் இப்போ போயிட்டு புதுசாக ஒன்று உருவாக்கிக்கலாம். ஓகே எடுத்து வை ஸ்டிக்கர். இங்கே காய்ஸ் வர மாட்டேங்குது. சாரி பிகாக்ஸ் வரணும் காய்ஸ். எஸ் பிகாக்ஸ் உருவாக்கிட்டோம். ஸ்வாடோ எதுக்கோ ஒன்று உருவாக்கிக்கலாம் அந்த ஸ்டோனில். சரி காய்ஸ் அப்படின்னா நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாமா? அங்கே போங்க எண்டர் மேன். ஓகே வாங்க எதுக்கோ உள்ளே போகலாம். எதுக்கோ ஒரு சேஃப்னஸ்க்கு. சரி கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலான்னு நான் இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் லைக்கை தந்துடுங்க. நிறைய பேருக்கு ஷேராக பண்ணிவிடுங்க. யாராச்சும் சில பேர் வச்சு பார்க்கட்டும் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு வச்சு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ டாட்டா பாய் பாய் ஃப்ரம் நரேஷ்.